ராம ரவிக்குமார் சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார் அவர் சொல்றதெல்லாம் சரியான தகவல்களா சார்? முதல்ல நான் இடைமறிக்க வேணாம், என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு முழு வாய்ப்பு எல்லாரும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா. நானும் மதுரைக்காரன் தான், மதுரையிலிருந்து தான் பேசுறேன். சரி. இன்றைக்கு காலையில விட மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில திருப்பரங்குன்றம் குறித்தான வழக்கு வந்தது. நானும் நேரடியா கோர்ட்டுக்கு போயிருந்தேங்கிற செய்தியோடு சொல்றேன். சரி. சகோதரர் முத்துப்பாண்டி எங்க சகோதரர் தான். ஆனா எங்க அண்ணன் சீமாவனு கூட சேர்ந்ததுனால என்னவோ இவ்வளவு பொய்யா பேசுறாரு. அது பேசுவோம். சரி. இப்ப நான் ஆவணங்களை அடிப்படையா பேசுறேன். அவர் சொல்றது மாதிரி நான் 100 தடவை போனேன், கடா வெட்டினேன், பிரியாணி சாப்பிட்டேன், அப்படி எல்லாம் பொய் சொல்ல நான் விரும்பல. சரி. மாவட்ட ஆட்சியர் கடந்த கொடுத்த அறிக்கை ஓகே 4/12/2024 அன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு பழனியாண்டவர் கோவில் தெருவில் புதிதாக மலைமேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளன என்ற வாசகம் பொருத்திய அறிவிப்பு பலகையினை தர்கா மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டியினால் வைக்கப்பட்டது. திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மேற்படி வாசகம் உள்ள அந்த போர்டு அகற்றப்பட்டது. இதுதான் பிரச்சனையுடைய சுழி. இதுல இந்து அமைப்பு கிடையாது. புகார் கொடுத்தது சேகர் பாபு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய கோவில் நிர்வாகத்துறை. 1. 2வது சையத் அபுதாகிர் என்கின்ற ஒரு இஸ்லாமிய பெருமகன். அவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்து பக்கத்திலிருந்து வரக்கூடிய நபர். அவர் மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுளியா அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல கந்தூரி கொடுக்க போறேன்னு சொல்லி ஆடு தூக்கிட்டு வர்றார். அப்பொழுது வருவாய்த்துறையும் காவல்துறையும் சேர்ந்து வழக்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் கொண்டு இங்க பிரச்சனையை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. தடுத்த பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த தர்கா கமிட்டியினர் அவர்களோடும் சில அடிப்படைவாத சிந்தனை கொண்ட இயக்கத்தை சார்ந்த எஸ்டிபிஐ, நான் நேரடியாக சொல்றேன், எஸ்டிபிஐ சார்ந்தவர்கள் அந்த தர்கா நிர்வாகத்தில் இருக்காங்க. அப்பாவி இஸ்லாமியர்கள் எங்க சகோதரர்கள் தான், எங்க மாப்பிள்ளை மச்சம் தான், எங்க சொந்தக்காரன் தான். இவங்க விஷயத்தை மடைமாற்றி என்ன பண்றாங்கன்னா, இல்லாத வழக்கத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்ன உடனேயே இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புறாங்க. இது நடந்தது 18ஆம் தேதி. அன்றைக்கு பிறகு அன்றைக்கு மாலை இந்து முன்னணிய தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் நீதிமன்றம் 1994 இப்ப முத்துப்பாண்டி சார் சொன்னது மாதிரி மோட்ச தீபம் ஏத்துற இடத்துலதான், இப்ப செத்தவனுக்கு ஏத்துற தீபம் ஏத்துற இடத்துலதான் தீபம் ஏத்துறாங்க, கார்த்திகை தீபம். ஆனால் மேல காசி விஸ்வநாதர் மலைக்கு அருகில இருக்கக்கூடிய அந்த தீப தூண்ல ஏத்தணுங்கிறதா நீதிமன்ற உத்தரவு. அங்க ஏத்தணுங்கிறத வலியுறுத்தி அவர் கோயிலுக்கு பிரார்த்தனை செய்ய வர்றார். இந்த 94ல இருந்து இந்த பிரச்சனை தெரியும். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சூழல் இருந்து எனக்கு இந்த பிரச்சனையோட முழு தன்மை எனக்கு தெரியும். 94 தான் பிரச்சனை தொடங்குது. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்துன்னு சொல்றோம். இதற்காக இந்து முன்னணி தலைவராக இருந்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் 10/10/1996 இந்த திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்ததுனால வீட்டு முன்னாடியே வெட்டு படுகொலை செய்யப்படுகிறார் என்பதும் வரலாறு, மறக்க முடியாத வரலாறு. இந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி, அதாவது 18/1 அன்னைக்கு நாங்க கந்தூரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் அறிவிக்குது. நாங்க 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்கிற அன்னைக்கு காவல்துறை ஆணையத்தை திருப்பரங்குன்ற மலை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நாங்கள் புகார் மனு கொடுக்கிறோம். சட்டத்தை மீறி இல்லாத ஒன்றை இவர்கள் உருவாக்குகிறார்கள், மத பதட்டம் உருவாகும், இதை கட்டுப்படுத்துங்க நாங்க புகார் கொடுத்தோம். நானு திரு சோலைக்கண்ணன் ஐயா திருமாவளவன் அமைப்பினை சார்ந்த எல்லாரும் நாங்க புகார் கொடுத்தோம். இந்த நிலையில தான் இந்த பிரச்சனையுடைய தன்மை எங்க வருதுன்னா, மிஸ்டர் அப்துல் சமது திமுக எம்எல்ஏ, மாமக எம்எல்ஏ, மிஸ்டர் நவாஸ்கனி சேர்மன் வக்ஃப் போர்டு, அவர் இந்த மேல மலையில இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்வையிட வர்றாரு. அது வரட்டும், ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்க அவர் வரணும் தான், வரவேற்கிறேன். அதே தருணத்துல அவர் கூட வந்த ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பிரியாணி பட்டணத்தோட பிரச்சனையை உருவாக்கணுங்கிற அடிப்படையில போய் நாங்க மலையில ஆடு வழிபட்ட சமைச்ச உணவு கொண்டு போக கூடாதான்னு கேட்கிறாங்க. சரி, அவங்க போனாங்க, சாப்பிட்டாங்க, அதோட விட்டுருக்கலாம். சாப்பிட்ட படத்தை பதிவிட்டதனுடைய விளைவுதான் சமூக வலைத்தளங்களில் பரவி இந்த மாதிரி அசைவம் சமைச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட பெருசா போச்சு. இதுல நான் சொல்றது ஐயா, இது ஆவணம், இது அறநிலையத்துறை அந்த வருவாய்த்துறையில கொடுத்த ஆவணம். அது என்ன போர்டு வச்சாங்க, எதனால ரிமூவ் பண்ண சொன்னாங்க சொல்றேன். 4/12/2024 அன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு பழனியாண்டவர் கோவில் தெருவில் புதியதாக மலைமேல் உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதிகளும் உள்ளன என்ற வாசகம் பொருத்திய அறிவிப்பு பலகையினை
தர்கா மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டியினால் வைக்கப்பட்டுள்ளதாக திருக்கோயில் நிர்வாகம் மூலம் திருப்பரங்குன்றம் காவல்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த வாசகம் அடங்கிய போர்டு நீக்கப்பட்டது. இப்ப ஒரே ஒரு நிமிஷம் அது அந்த போர்டு வச்சது எங்க பழனியாண்டவர் கோவில் தெருவுல கரெக்டா? பழனியாண்டவர் கோவில் தெரு என்னன்னா, இப்ப நண்பர் சொன்னார் பாருங்க, 2 பாதை இருக்குன்னு சொன்னார்ல. வழக்கமாக இருக்கக்கூடிய அடிவாரத்துல இருந்து, அதாவது அகமுடையார் மண்டபத்தை ஒட்டி கீழே இருக்கக்கூடிய தர்காவுக்கு நேர ஒரு பாதை போகும். அந்த மலைகளுடைய அடிவாரம் பழனியாண்டவர் கோவில், அது கடந்து கல்லு முள்ளுமா கடந்து போகக்கூடிய பாதை, அதுதான் ஆதி பாதை. அந்த பாதையில், அந்த ஆதி பாதையில பாதி போனா மேல நெல்லித்தோப்புன்னு ஒரு பகுதி வரும். அந்த நெல்லித்தோப்புங்கிற பகுதி இந்த வலதுபுறத்துல எடுத்தாச்சுன்னா சிக்கந்தர் தர்கான ஒரு கட்டடம் இருக்கு. மேல போயாச்சுன்னு சொன்னா புதிதாக போடப்பட்ட அந்த படிகளோட ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ இல்ல எனக்கு நீங்க கொஞ்சம் மலைக்கு மேல இருக்கக்கூடிய ரோடு எப்படி தெருவாகும்? நான் சொல்றேன், கீழே வைக்கிறாங்க. நான் ரோட்ல தான் அவங்க போர்டு வைக்கிறாங்க. மலைக்கு மேல ஒண்ணு ரோடு தெரு கிடையாது. கீழே, அதாவது கோவிலுக்கு இடதுபுறத்துல தர்கா இருக்கக்கூடிய பகுதியில சிக்கந்தர் பாதுஷா தர்கா போற வழிங்கிற இடத்துல அந்த பழனியாண்டவர் கோவில் தெருன்னு பேரு, அந்த இடத்துல போர்டு வைக்கிறாங்க. ஆச்சுங்களா? இப்போ அண்ணன் ஹெச் ராஜா அவர்களோடு நான் அந்த மலைக்கு போனேன். நான் அந்த கரடுமுரடான பாதைகள் தான் போனோம். அந்த பாதை வழியாகத்தான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வேல் அபிஷேகத்திற்கு ஊர் மக்களோடு செல்லக்கூடிய பாதை. அந்த பாதை அவங்க குறிப்பிடுறாங்க திருக்கோயில் நிர்வாகத்துல. அதாவது ராமரவிக்குமார் சார், ராமரவிக்குமார் சார், எனக்கு கொஞ்சம் எளிமையா புரிய வைங்க. என்னன்னா இங்க என்னன்னா, அங்க உக்காந்து பிரியாணி சாப்பிட்டத சமூக வலைதளத்துல போட்டதுதான் பெரிய பிரச்சனையானதுன்னு சொன்னீங்க. சரி, இது போட்டது தப்பா கூட இருக்கட்டும். ஆனா இல்ல அது தப்பாவே இருக்கட்டும், நீங்க பெருந்தன்மையா இருந்துக்குங்க. நீங்க அந்த மலையில அந்த மலையில அந்த தர்காவுல கறி சமைக்கிறது நடக்கக்கூடிய ஒன்றா இல்லையா இத்தனை ஆண்டு காலமா? முருகன் சாட்சியா சொல்றேன், அல்லாஹ் சாட்சியா சொல்றேன், அவங்க வணங்கக்கூடிய சிக்கந்தர் சாட்சியா சொல்றேன், அப்படி ஒரு நடைமுறை இல்லவே இல்லை. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2 பாதை இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புதுசா கட்டிய படிக்கட்டு பாதை, ஆதியில இருக்கக்கூடிய பாதையில தான் இந்த போகுது. அந்த பகுதியில முழுக்க நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன் அரவிந்த் சார். நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல எனக்கு நீங்க அந்த மலையே மொத்தமும் புனிதமானது, அங்க அசைவம் வெட்டக்கூடாதுன்னா நீங்க அந்த பேச்சி அம்மன் கோயில், வெயிலுகாத்த அம்மன், மலையடி கருப்பு இங்கெல்லாம் வெட்டுறாங்களே. சூப்பர். இதே திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்ற கிரிவல பாதையில கருப்பசாமி கோயில் இருக்கு, வெயிலுகுந்த அம்மன் இருக்கு, இருளப்பசாமி கோயில் இருக்கு. அங்கதான் நாங்க இந்துக்களை கடா வெட்டுறோம். நான் இஸ்லாமியர்கள் கடா வெட்டுறதை ஆதரிக்கிறேன். வாங்க எங்க கருப்பசாமி கோயில வெட்டுவோம், வெயிலுகுந்த அம்மன் கோயில வெட்டுவோம், கரிசோறு போடுவோம். நம்மள மாப்பிள்ள மச்சில அண்ணன் தம்பி அங்காளி மங்காளி வாங்க சாப்பிடுவியா? ஆனா மேல வெட்டாதீங்க. நான் சொல்லல உங்க திருக்கோயில் நிர்வாகம், உங்க சேகர் பாபு, உங்க திமுக அரசு சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. சரி, நீங்க இருங்க அண்ணே, புரியுது. ஒரே செகண்ட் முடிங்க. ஒரு செகண்ட். அதாவது மேற்படி ஸ்தலத்தில் உயிர் பலி கொடுத்தால் கோயில் புனிதமும் தீர்த்தத்தின் புனிதத்தன்மையும் கெட்டு போய்விடும். நான் சொல்லல, அப்படின்னு சொன்னது 4/12/2024 மாவட்ட ஆட்சியர். இல்ல அதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடியே திருக்கோயில் நிர்வாகம் சொல்லுது. என்ன சொல்றாங்க, மேற்படி கந்தூரி கொடுப்பது குறித்து இதுநாள் வரைக்கும் எந்த செய்தியும் கிடையாது. அங்க கீழே முஸ்லீம் பேட்டையில ஆடு வெட்டி தனியார் மண்டபத்துல பிரியாணி கொடுத்துதான் இவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான நடைமுறையும் இல்ல. அப்படி இருந்ததுக்கான ஆவணமும் கிடையாது. அப்படி இருந்தா நீதிமன்றத்தை நாடுங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தொட்டிலையை ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடக்கூடிய திருட்டு வேலையை இந்த திமுக அரசு செய்யுது. சரி, ஓகே ஓகே மேடம், கேட்டீங்களா மேடம்? ஆவணம் இருக்கு அண்ணே, நீங்க கொஞ்சம் இணைப்புல இருங்க.